ஓகே, வணக்கம் மக்களே. என் பேர் கவி. வணக்கம் கைஸ், லோகா. ஓகே, ஸோ வெல்கம் பேக் டு ரெட் டெவல் தமிழ். ஓகே, இந்த வீடியோ என்னத்தை பற்றி இருக்குன்னா பேசிக்கலி பொட்டென்ஷியல் லைனாக நடுவில் அங்கேயும் இங்கேயும் சிஆரோட இஃபெக்ட், லைக் ஃபியூச்சரோட ட்ரான்ஸ்ஃபர், ஃபியூச்சர் பிளேயரோட ரோல் எம்யூவில், அதாவது நடுவில் ஸ்லாட் பண்ணுவோம். ஸோ என்ஜாய் த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பர்சனலான ஃபேவரட் நான் எம்யூக்கு என்ன ஃபார்மேஷன் சொல்லுவேன்னா 4-2-3-1. அதாவது இந்த ஃபார்மேஷன் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஓகே, இந்த ஃபார்மேஷனில் என்னென்ன போட்டிருக்கேன்னா டெஹேயா இஸ் கீப்பர், தென் பேக் ஃபார் ஷோ, மெக்வாயர், வரான், ஏரன் ஒன்பிசாக்கா, தென் பொக்பா, மெக்டோமினே as a holding midfielder. அப்புறம் ரைட் விங் சன்சோ, அட்டாக்கிங் மிட் ப்ரூனோ, லெஃப்ட் விங் ரஷ்வர்ட், அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரைக்கர் ரொனால்டோ ஆர் நாட் கவர்னி. ஓகே, இந்த ஒரு ஃபார்மேஷனில் நான் ஏன் இந்த ஃபார்மேஷனை எனக்கு தெரிஞ்சு நான் எம்ஏக்கு பெஸ்ட்டுன்னு நான் சூஸ் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேனேஜர். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓலி இந்த ஃபார்மேஷன் வச்சு யூஸ் டு இட் ஆயிடுச்சு இதுக்கு முன்னே உள்ள கேமில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை எப்படி இன்புட் பண்ணுறது ஓலிக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்நேரத்துக்கு இத்தனை வருஷத்தில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மோவர் நம்மளோட நியூ சைனிங்கோட சன்சோ அண்ட் ரொனால்டோ இந்த ஒரு ஸ்குவாடை இன்னும் பூஸ்டாப்பாக இல்லை இன்னும் ஒரு லெவல் ஹைவாக அப்கிரேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ நம்ம வரனை மறந்துடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ரஷ்வர்ட் as யூஷுவல் ஒரு சுச்சுவேஷனில் மேட்ச்ல சர்டன் டைம்ஸ் ஃபார் ஷோ சன்சோவும் ரஷ்வர்டும் இந்த மாதிரி இடம் மாறிக்குவாங்க. அது கன்ஃபார்ம். ஏன்னா ரெண்டு பேருமே அவங்களோட பிளேஸை ஒரே இடத்துல நம்ம இங்கே மேலேயும் கீழே போய்கிட்டு இருக்க முடியாம அவங்களோட சான்ஸை ரெண்டு சைட்லயே 100% கொடுப்பாங்க. ப்ரூனோவோட பிளே ஸ்டைல் இப்போ நான் பார்த்ததுலேயே லைக் நிறைய கேம் பார்த்ததுல என்ன எனக்கு ரியலைஸ் பண்ணோன்னா, ப்ரூனோட ஒர்க் ரேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபெண்டிங் அண்ட் ஆல்சோ அட்டாக்கிங் ஏறி இருக்கு, அப்டேட் ஆகிருக்கிறதுனால ப்ரூனோ அட்டாக்கிங் அண்ட் ஆல்சோ இங்கேயும் ப்ரூனோவால ரோம் பண்ண முடியும். மோவர் ஏதாச்சும் சிச்சுவேஷன்ல ஹோல்டிங் மிட்ஃபீல்டோ சென்டர் மீட்டோ ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணா ட்ராப் பேக் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு ப்ரூனோக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ப்ரூனோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ எம்யூல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒர்க்கிங் ரேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபெண்ட் அண்ட் ஆல்சோ அட்டாக் அப்டேட் ஆயிருக்கு. அண்ட் தென் பொக்பா இங்க முன்ன லைக் சர்டன் டீம்ஸ் லெஃப்ட் விங் விளாண்டு லைக் போன மேட்ச்ல நம்ம பார்த்தோம். போன மேட்ச்ல வூல்ஸ் கூட சென்டிமெண்ட் விளையாடும்போது கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் தான். ஏன்னா ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண முடியல, கிரியேட்டிவிட்டி எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா ஐ ஹோப் திருப்பி பார்க்க போனா பொக்பாவோட ஆக்சுவல் பொசிஷன் சென்டர் மிட் தான், ஆர் நாட் சென்டர் டிஃபெண்டிங் மிட்ஃபீல்ட் இன் யுவென்டஸ். ஸோ இந்த இடத்துல திருப்பி பொக்பாவோட கிரியேட்டிவான பாஸோ இல்லை பொக்பாவோட கண்ட்ரிபியூஷனோ திருப்பி இம்ப்ரூவ் ஆகும் நான் நினைக்கிறேன். அண்ட் மெக்டோமினி as a holding midfielder. நான் ஏன் மெக்டோமினி எடுத்தேன்னா ஒரே ஒரு ரீசன் தான். ஏன்னா as a MU fan நான் ஃப்ரெட்டை நம்ப மாட்டேன். ஸோ ஃப்ரெட்டை நம்பாத ஒரே காரணத்தினால லைக் எப்படின்னா ஐ வுட் சே மெக்டோமினி ஒரு ரோல் எப்படி வரும்னா as a பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர். ஸோ பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் ஓலே மெக்டோமினி அசைன் பண்ணா ஐ திங்க் மெக்டோமினே அந்த ஒரு பார்ட்டை நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தர முடியும். ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மெக்டோமினியோட ஒர்க் ரேட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்சிவ் அண்ட் ஆல்சோ அட்டாக்கிங் குவைட் குட், குவைட் இம்ப்ரெசிவ். ஸோ டிஃபெண்டிங்கும் பார்த்துக்கலாம், அட்டாக்கிங்கும் பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் மெக்டோமினியோட மிட்ஃபீல்ட் பார்ட்னர்ஷிப் பொக்பாக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃப்ரீடம் கொடுக்க நினைக்கிறேன். ஏன்னா when Pogba goes to attack, McTominay can help Man United to defend. So at the same time defensive defend back for AWB as we all know attacking கொஞ்சம் lack of attacking skills AWB. லைக் மேபி இதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணி அப்டேட் பண்ணலாம், அப்டேட் பண்ண முடியாது, ஹூ நோஸ். அது
அவங்க கையில தான் இருக்கு. ஸோ வந்து ஏடபிள்யூபி as யூஷுவல் வந்து சன்சோக்கு இல்லை ரஷ்வர்டுக்கு வந்து 100% ஹெல்ப் பண்ணியாரு. ஏன்னா வந்து நார்மலி வந்து ஏடபிள்யூ வேலை வந்து ரைட் விங் பேக் மாதிரி ஏறுறது மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ல. ஸோ கீழே இருந்து மேலே ஏறுறது, அப்புறம் வந்து கீழே வந்து டிஃபென்ஸ் பண்றது. அட் த சேம் டைம் வந்து இவங்க 3 பேர் வந்து அவங்க வேலையை செய்யலையோ இல்லையோ, ஆனா வந்து பிசாக்கா 100% ஒரு வேலை 100% கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. அது வந்து as usual நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. வரான் வரான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்மளோட டிஃபென்சிவ்ல நீங்க முக்காவாசி டீம்ல ஒரு டிஃபென்சிவ் பாத்தீங்கன்னா எப்படின்னா வந்து ஒரு டிஃபெண்டர் வந்து லைக் எப்பவுமே வந்து பின்னாடி ஸ்டே பண்ணுவாங்க. அவங்க வந்து டிஃபென்சிவ்ல மட்டும் தான் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து லைக் பெரிய பெரிய டீம் நீங்க பாத்தீங்கன்னா முன்னையும் சரி இப்பயும் சரி ஏதாச்சும் ஒரு மிட்ஃபீல்டர் எப்பவுமே வந்து ஒரு அட்டாக்கிங்க்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, மேல ரஷ் பண்றதோ நாட் இங்கே இருந்து வந்து நம்மளுக்கு வந்து லாங் பால் கொடுக்கறதோ. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். லிண்டலோஃபோட லைக் 2 or 3 லாங் பால்ஸ் வந்து அது வந்து கோலா கன்வெர்ட் ஆயிருக்கு. ரஷ்வர்டுக்கும் சரி, ப்ரூனோக்கும் சரி, ஈவன் டீன் ஆண்டர்சன் கூட இன்னொரு கேம்ல வந்து கிளியர் பண்ணும்போது அது வந்து கோலா கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து வரான் வந்து கோல்ஸ் லைக் கோல் கான்ட்ரிபியூஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. சீன்ஸ் வந்து அவரோட லாங் பாஸோட ஒரு அது ஒரு மென்டாலிட்டி வந்து நிறைய பிளேயர் கிடைக்காது. அந்த மென்டாலிட்டி எப்படின்னா வந்து முக்காவாசி வந்து முன்ன உள்ள எம்இ டீம் வந்து லாங் பாஸ் வந்து லைக் சொல்லி வச்சு கொடுப்பாங்க பந்து. ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி லைக் ரொம்ப அந்த மாதிரி வந்து பொக்பா கொடுக்கறதாலும் சரி, ப்ரூனோ அந்த மாதிரி தான் சில பிளேயர்ஸ் தான். டிஃபெண்டர்ல வந்து யாருமே அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. லைக் வந்து எப்படின்னா வந்து இங்கேருந்து வந்து நம்ம வந்து பாசிங் வந்து செட் பண்றதோ, இங்க வந்து விங் பேக் வந்து ஓடுறதோ அதெல்லாம் ரொம்ப பார்க்க முடியும். ஏன்னு தான் தெரியல. மற்ற டீம்ல இருக்க ஆனா எங்கேயும் இல்லவே இல்லை. லைக் விங்கர்ஸ் வந்து லைக் எப்படின்னா வந்து ஒரு விங்கர் மாதிரியே ஆட மாட்டேங்கிறாங்க. எப்படின்னா லைக் வந்து அவங்க வந்து ஒரு ரன்னுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஓடுறதும் அட்வான்ஸாவே அதெல்லாம் ரொம்ப ரேரா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, பொக்பாக்கு பந்து கிடைச்சோம்னா ப்ரூனோ வந்து ரைட் ஆர் லெஃப்ட்ல ஓடுறது பந்து கிடைக்கிறது. அதுவும் வந்து முக்காவாசி இப்போ வந்து ஆஃப் சைட் ஆக்கிடுறாங்க வேற. ஸோ வந்து ப்ரூனோ வந்து ஒரு பிரயோஜனமும் இருக்க போறது இல்லை. ஸோ அட் த சேம் டைம் வந்து சன்சோ அண்ட் ரெஷ்வர்ட் லைக் எப்படின்னா வந்து ஒரு லைக் எப்படின்னா ஒரு ஓல்ட் டைம் ஒரு கல்ட்டான ஒரு விங்கோட ஒரு மென்டாலிட்டி வரணும். ஸோ வந்து ரன் மேக் பண்றதோ அது. ஸோ வந்து இவங்க ரன் மேக் பண்றதுல வந்து இங்க மேல வந்து நம்ம CR7 இருக்கனால எனக்கு தெரிஞ்சு லைக் மோர் தென் பார்க்கணும் கோல் வந்து பார்க்கணும் 50-50 சான்சஸ் தான். ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது சீன்ஸ் வி ஆர் ரொனால்டோ அது வந்து மேபி பர்சன்டேஜ் ஏறலாம் நம்ம கோல் போட கன்வெர்ட் பண்றதுக்கு. அட் த சேம் டைம் ஷோ நம்ம யாருக்கும் சொல்ல தேவையில்ல. ஒரு லாஸ்ட் சீசன் பார்க்க போனா வந்து one of the most highest chances created defender if I'm not mistaken. ஸோ வந்து சான்ஸ் கிரியேட் பண்றதுல வந்து ஷோ வந்து வெரி குட். ஸோ வந்து ஷோவோட வேலை நார்மலி எப்படி இருக்கும்னா ஆஸ் அ விங் பேக் மாதிரி. ஸோ வந்து லெஃப்ட் ஃப்ரம் லெஃப்ட் பாட்டம் டு லெஃப்ட் டாப் வரைக்கும் போறது ஆர் நாட் இங்கே இருந்து நடுவுக்கு வந்து நடுவுல ட்ராப் பண்ணி நடுவுல பிளே ஓடுறாங்க. ரொனால்டோ லெஃப்ட்லயோ ரைட்லயோ ப்ரூனோ இங்க வந்து நடுவுல பந்து கேட்கறதோ இல்ல வந்து பொக்பா வந்து மேல ஏறி இங்கேருந்து பந்து கேட்கறதோ இங்க வந்து பந்து டெலிவர் பண்ணிட்டு திருப்பி வந்து டிஃபென்சிவோட ரோல்ல வந்து புல் பேக் பண்ணிடுவாங்க. ஷோவோட வேலை வந்து அது நான் பார்க்கணும். ஸோ வந்து அந்த டைம்ல வந்து சென்டர்லயும் வந்து ஒரு சான்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும் ஷோவால. ஆனால் இங்கேருந்து ரெஷ்வர்ட் வந்து பந்து வாங்கி இங்கேருந்து கிராஸ் பண்ணியும் நம்ம வந்து அட்டாக்கர்ஸ் கிட்ட கொடுத்து சான்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ வந்து ஷோவோட வேலை 100% ஃபுல்ஃபில் ஆகும். ஆனா வந்து இப்போ வந்து அந்த அந்த ஒரு சில பிளேயர்ஸோட மெயினான எப்படி சொல்றது மெயினான இம்பாக்டை வந்து நம்ம ஃபுல்லா காமிக்க முடியும்னா அது வந்து இவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்தா இருக்கு. ஏன்னா வந்து இவங்க தான் வந்து கோல் ஸ்கோரிங்க்கும் அட்டாக் பண்ண முடியும், மிட்ஃபீல்டுக்கும் இவங்க தான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க முடியும், டிஃபெண்டர் மேல ஏறுறது இவங்க தான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா வந்து இவங்க வந்து 2 பேருமே வந்து வேலை செய்யலைன்னா எதுவுமே வந்து பிசாக்கானாலும் எதுவுமே பண்ண முடியாது, ஷோனாலும் எதுவுமே பண்ண முடியாது, அட் த டைம் அட்டாக்கர்ஸ்னாலும் எதுவுமே பண்ண முடியாது, மிட்ஃபீல்டர்ஸ்னாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்து இவங்க வந்து அவங்க வேலையை கரெக்டா பார்த்துக்கிட்டாதான் கோலுக்கும் நம்ம வந்து கரெக்டா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து இவங்க வந்து ரொம்ப மேல ஏறிட்டாலும் நம்ம திருப்பி வந்து ட்ராப் பேக் பண்ணணும். ஏன்னா வந்து அட்டாக்கிங் டீம் லைக் ரொம்ப ப்ரெஷர் பண்ற டீம் வந்து லிவர்பூல் இருக்காங்க, செல்சி இருக்காங்க, சிட்டி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டீம்ல வந்து நம்ம எல்லாமே மேல எல்லாமே இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே இப்படி இருக்கும் போது
ஃபார் ஷோ வந்து மேல இருப்பாரு. அந்த டைம்ல வந்து திருப்பி டிராப் பேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அவங்க பிளே வந்து சரியான ஸ்பீட். ஸோ வந்து நம்ம அட் த சேம் டைம் வந்து டீம் வந்து வெல் ஆர்கனைஸா இருக்கணும். வெல் ஆர்கனைஸா இருக்கிறதுக்கு அவங்க பார்ட் கரெக்டா இருக்கணும். ஸோ வந்து அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒரு ஃபார்மேஷன் வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வெயிட் ப்ரோ. ஸோ டு எடிங் ஆன் தட், இது வந்து நம்ம ஃப்ரெண்ட் மிஸ் அவுட் பண்ணாருன்னு சொல்ல மாட்டேன். ஸ்லைட்லி லைக் ஓவர்லுக் வே. அங்க மெக்டோமினி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவி சொன்ன மாதிரி கேன் பிளே பாக்ஸ் டு பாக்ஸ் யுவர், பட் இப்போ வந்து ஒரு ப்ராப்பர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். யூனோ as we previously வீடியோல சொல்லியிருந்தப்ப கூட Matic could not compensate on that because he's a bit whole and he's like ரொம்ப ஸ்டெக்னா இருப்பாரு. இட்ஸ் நாட் லைக் அப்படியே அஜைலா விளையாண்டுட்டு இருக்கிறது கஷ்டம்னால மெக்டோமினி கேன் பி ப்ராப்பர் டிஃபென்சிவ் கவர் until maybe we get a future defensive midfielder in the coming windows. And moving on to Shaw and Aaron Wan-Bissaka, once they thrive forward to the final third, they can actually form a triangle piece of play. Triangle piece of play, very easy. நான் explain பண்றேன் பாருங்க. When Shaw moves forward, he can form a triangle with Rashford and Bruno வந்து left hand side க்கு போகலாம். Wait, அவர் நவுத்தும் போது. And same goes to Aaron Wan-Bissaka. When Aaron Wan-Bissaka முன்னுக்கு போகும்போது Bruno can move to the right and Sancho, Bruno, Aaron Wan-Bissaka could play a nice triangle over there. And of course இது வந்து டீமுக்கு வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் சொல்றேன்னா, எவ்ரி டைம் எம்யூ வந்து அந்த ட்ரையாங்கிள் விளையாடும் போது they tend to float a lot of crosses to the box. ஸோ அந்த மாதிரி பந்தை அங்க ஹாய்ஸ் பண்ணக்குள்ள ரொனால்டோ இங்கதான் வந்து ரொனால்டோட இம்பேக்ட் நான் வந்து லேசா சொல்லலாம். கவி சொன்ன மாதிரி அந்த ஸ்கோரிங் சான்சஸ் வந்து இதே வந்து ஈவன் கவானியா இருந்தா கூட ஐம் ஸ்டில் கோயிங் டு செட் த பார் at 50-50. But when it comes to Ronaldo, I'm going to slide a bit higher. I don't want to reveal the percentage. ஏன்னா எனக்கும் தெரியாது. They tend to hoist the ball forward or cross it. ரொனால்டோட ஹெடிங் ஸ்கில்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஹீஸ் ஹெடிங் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்டாண்ட் அவுட் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஒன் அகேன்ஸ்ட் யுனைடெட் இட் செல்ஃப் ஃபார் ரியல் மெட்ரிட், வேர் அவரோட முட்டி நீ வந்து பெட்ரி செவராவோட ஃபோர்ஹெட்க்கு ஈக்குவலா குதிப்பாரு. அண்ட் சாம்ப்டோரியா கூட ஆல்மோஸ்ட் த சேம் லெவல். பட் யா, ஸோ டெக்னிக்கலி இது வந்து நிறைய கோல்ஸ் பிரிங் ஆன் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். அண்ட் நவ் டு த ஃபைனல் பார்ட், ஃப்ரெட். ஓகே, and then one more, like நான் இன்னொன்னு Yeah, go on. விரும்புறேன். லைக் சில பிளேயர்ஸ் நான் ஒரு பார்க்காத ஒரு லைக் எப்படின்னா வந்து அது வந்து லீடர்ஷிப்னு சொல்லிட்டா இல்ல வந்து அவங்களோட ஐக்கியூன்னு சொல்லிட்டான்னு தெரியல. ஆனா வந்து நாத்துல ஈவன்டோ மெஸ்ஸி, நான் வந்து மெஸ்ஸிட்ட அதை நான் பார்த்ததில்ல. இதை நான் ஹானஸ்டா சொல்றேன். யார் கோச்சிக்கிறீங்களோ அது கோச்சிங்கப்பா, அது எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இது வந்து நான் மெஸ்ஸிட்ட பார்த்ததில்ல. அது என்ன தெரியுமா, ஒப்போனன்ட் ட்ராக் பண்றது. அந்த ட்ராக் பண்றது வந்து நான் யூரோல ரொம்ப பார்த்தேன். அதுக்கு முன்னாடி சில கேம்ல இருந்துச்சு. பட் நான் யூரோல ரொம்ப பார்த்தேன். யூரோ நான் ரொம்ப பார்த்தேன்னா CR7 வந்து போர்ட்டுகல் வந்து ரொம்ப மெயினான பிளேயர். ஸோ வந்து as far as I know வந்து நான் பார்த்ததுலேயே வந்து சிஆர் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 2 பேர் மார்க் பண்றாங்க. 2 பேர் மார்க் பண்ணும்போது சிஆரோட வேலை என்னவா இருக்குன்னா, நான் பார்த்ததுல இதுதான் நான் விட்னஸ் பண்ணேன். சிஆருக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஒரு வேலையும் இருக்காது. எப்படின்னா வந்து மிட்ஃபீல்ட்ல பந்து இருக்கும், நார்மலி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மிட்ஃபீல்ட்ல. ஒன்னோட வந்து டிஃபென்சிவ்ல ஏதாச்சும் பந்து வச்சிருப்பாங்க. ஆனா சிஆரோட ஒரே வேலை என்ன இருக்கும்னா, 2 பேர் மார்க் பண்ற டைம்ல சம்மந்தமே இல்லாம லெஃப்ட்ல ரைட்ல ஒன்னோட டிராப் பேக் பண்றது, சம்மந்தமே இல்லாம ரன் எடுக்கிறது, அது வந்து இருக்கு. அது ஏன்னா டிஃபென்ஸை வந்து லைக் எப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து ரொனால்டோ ஃபாலோ 100%. 2 பேர் போனா கூட அட்லீஸ்ட் ஒரு ஆள் லட்சம் 101% ரொனால்டோ மார்க் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க, ஃபாலோ பண்ணிட்டு. அட் த சேம் டைம் ரொனால்டோ இங்க போகும்போது இங்க வந்து சான்ஸ் கிரியேட் ஆகும், சான்ஸ் கிரியேட் ஆகும். பொக்பா மேலே ஏறுவாரு, மெக்டாமினி ஏறுவாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து நான் ரொனால்டோட ஐக்கியூ வந்து அந்த ஒரு பார்ட்ல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் முன்ன வந்து கவானி இருந்தாரு, ஓகே. பட் என்னது நாட் ரொனால்டோஸ் லெவல். ஏன்னா ரொனால்டோ லைக் டாப் டியர் பிளேஸ். ரொனால்டோ, மெஸ்ஸி அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்தாலே அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, ஓகே அவங்கள மார்க் பண்ணி ஆகணும். அவங்க தான் வந்து பார்க்க போனா கேம் சேஞ்சர்ஸ். ஸோ வந்து அவங்கள மார்க் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொனால்டோ வந்து இந்த மாதிரி ஒரு ரன் எடுக்கும்போது ஒரு ஹோல் டீமுக்கே வந்து சப்போர்ட்டா இருக்கும்.
நான் இந்த ஒரு ரன் எடுக்கும்போது டிஃபெண்டர் 1 or 2 டிஃபெண்டர் போகும்போது அது நம்ம வந்து லைக் நம்ம டிஃபென்சிவ் த்ரெட் வந்து அங்கே இருந்து நம்மளுக்கு குறையும். ஸோ வந்து இங்கே இருந்து வந்து நம்மளுக்கு கோல்ஸ் வரையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடும். ஸோ வந்து அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொனால்டோஸ் இம்பாக்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து அட் த சேம் டைம் அது வந்து ஒப்பனோட பயமாவும் இருக்கலாம். நம்மளோட ஒப்பனோட பயம் தான் வந்து பார்க்க போனா வந்து நம்மளோட அட்வான்டேஜ். ஸோ வந்து அந்த ஒரு பயத்தை வந்து எம்யூ வந்து அழகா வந்து எம்யூவோட அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டா அதோட பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து ரொம்ப நிறைய. ஸோ வந்து அதை வந்து அது வந்து நான் ரொனால்டோட இம்பாக்ட் நான் ரொம்ப பாக்குறேன். ஓகே, அப்ப வந்து நம்ம கவி சொன்ன மாதிரியே இன்னொன்னு வந்து என்னன்னா பிளேயர்ஸை ட்ராக் பண்றது மட்டும் இல்ல. இப்போ அவங்க வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்து ஒரு ஷேப்போட ஸ்டார்ட் பண்றாங்க. பேக் ஃபோர்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து முக்காவாசி சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸ்லயோ இப்போ ரொனால்டோ மாதிரி பிளேயர்ஸ் இருக்கிறதுனால எல்லா கேம்ஸ்லயும் மற்ற டீம்ஸ் என்ன பண்றாங்கன்னா மேன் மார்க் பண்றாங்க. மேன் மார்க் பண்றப்ப ஸோ ரொனால்டோ வந்து ஒரு பிளேயரை இழுத்துட்டா அந்த ஸ்ட்ரக்சர்ல பேக் ஃபோனா அது பேக் த்ரீயா மாறிடுது. ஸோ அது டெஃபினெட்லி ப்ரூனோ, ராஷ்ஃபோர்ட், சன்சோக்கு ஒரு சரியான ஒரு அட்வான்டேஜ். ரிகார்ட்லெஸ் அங்க யார் விளையாண்டாலும். இப்போ வந்து நான் பேச போற விஷயம் வந்து ஃப்ரெட். இப்ப உதாரணத்துக்கு வந்து அந்த கேம்ல நம்ம வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் விளையாடல. யூனோ மேபி அந்த டைம்ல வந்து டெஃபினட்டா நான் சொல்றேன் மெக்டோமினி பாக்ஸ் டு பாக்ஸா விளையாடலாம். பட் அந்த டைம்ல ஃப்ரெடை ஸ்டார்ட் பண்ணாம என்ன கேட்டீங்கன்னா ஒலே கன்ன சோல்ஷாய் வந்து வெண்டபீக்க போடலாம். கவி வந்து அங்க அது உண்மைதான். அவர் போடவே அவங்க 2 பேத்துக்கு என்ன பிரச்சனைன்னு யாருக்கும் தெரியாது. கவி வந்து அங்க பொக்பாவுக்கு பதிலா வெண்டபேக்க சப்ஸ்டிடியூட்டா வச்சிருக்காரு. பட் ஒரு கேம்லயும் அன்யூஸ் சப்ஸ்டிடியூட்டா போறதுக்கு பதிலா இன்னைக்காச்சும் மெக்டோமினியை ரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்பயோ இல்ல அந்த கேம்ல மோர் டு அட்டாக் ஃபோக்கஸான கேம்ல 100% மெக்டோமினிக்கும் ஃப்ரெட்க்கும் பதிலா ப்ளீஸ் ஃப்ரெட்க்கு பதிலா தயவு செஞ்சு வெண்டபேக்க ஆரம்பிக்கலாம்னு நான் சொல்றேன். 100%. Okay. அதான் சொல்றேன். லைக் ஒரு டேலண்ட வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு நம்ம வெண்டபிக்க வச்சுக்கிட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப சேட். லாஸ்ட் சீசன் ஆல்தோ நிறைய அப்பியரன்ஸ் இருந்தாலும் மினிட்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அண்ட் வெண்டபிக்கோட குவாலிட்டி ஐஎக்ஸ்ல அவ்வளவு ப்ரூஃப் பண்ணாரு அன்டில் செமிஃபைனல்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் ரியல் மெட்ரிட். ஓகே, இது வந்து நம்ம ஓலியட்டு விட்டுருவோமே, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல, இதெல்லாம் சிரிச்சுக்கணும். ஓகே, நான் வந்து பெஸ்ட் லைன் அப் போலாம் 4-3-3. இது வந்து என்னோட வெர்ஷன். ரைட், இதுதான் வந்து என்னோட ப்ரிஃபரபிளான ஒரு ஸ்டார்டிங் லைன் அப் வித் ஃபார்மேஷன் ஆஃப் 4-3-3. ஓகே, 4-3-3 இந்த சீசன் வந்து ரொம்ப ரூமர்ஸ் நான் படிச்சேன். ஈவன் ஒலே கன்னர் சோல்ஷாயர் இதை பத்தி அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. தென் மேன் யுனைடெட் ஆர் ஸ்விட்சிங் டு 4-3-3 whereby வந்து இந்த இதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். அங்க ப்ரீவியஸ் லைன் அப் கூட பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தட் மெக்டோமினி இஸ் 100% a defensive midfielder who is not going to be a box to box or is not going to be a cover to Pogba. Pogba வந்து மின்னுக்குள்ள அடுக்குள்ள இவர் கவர் பண்ண மாட்டாரு. இங்க வந்து ஸ்டெக்னா ஒரே இடம் தான் டிஃபென்சிவ். whereby Shaw or Aaron Wan-Bissaka when they overlap McTominay வந்து டிஃபென்ஸ் தான் வேலை. He's been assigned to assist Maguire or Varane. So இந்த ஃபார்மேஷன் வந்து 100% இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் லைக் ஓவரால் ஃபார்மேஷன் அட்டாக் பேஸ் பண்ணி, அஃப்கோர்ஸ் மேன் யுனைடெட்னாலே தே ஆர் நோன் ஃபார் தி அட்டாக். பட் இந்த பிக் பட் வந்து அங்க வந்துச்சுன்னா மெக்டோமினி ஹூ இஸ் நாட் அ நேச்சுரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். இதனால மட்டும்தான். whereby மற்றபடி இந்த 4-3-3க்கு ஸ்விட்ச் பண்றதுனால 4-2-3-1ல இருக்கிற சிஸ்டம் வந்து இங்க வராதுன்னு நினைக்காதீங்க. டிபிக்கலி த சேம், ஆல் த லாங் பால்ஸ் ஃப்ரம் பொக்பா, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இஸ் கிறிஸ் பாசிங், ரஷ்ஃபோர்ட் அண்ட் சன்சோ அவங்களோட ரன்ஸ் இன்டு த ஃபைனல் தேர்ட், crosses to Ronaldo's finish, Wan-Bissaka and Shaw overlap, Varane long ball, Maguire driving. ஸோ ப்ரிடி மச் வந்து 4-3-3 பத்தி பேசுறதுக்கு இதுதான். ஏன்னா இது வந்து எங்களோட ப்ரிடிக்ஷன் தான். 100% சோல்ஷார் பாய்ப்பாருன்னு தெரியாது. ஹீஸ் ஒன்லி அட்ரஸ் த ரூமர்ஸ் இன் த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். பட் 4-3-3 பாய்க்கிற நிறைய டீம், ஃபார் எக்ஸாம்பிள் மேன்செஸ்டர் சிட்டி, ரெயால் மெட்ரிட், ஈவன் பார்சலோனா அட் டைம்ஸ், பிரீமியர் லீக்ல பார்த்தா வெஸ்ட் யுனைடெட் அண்டர் டேவிட் மோயஸ் 4-3-3 பாய்க்கிற டீமோட அட்டாக்கிங் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியனா இருக்கும். அதை மேன்செஸ்டர் யுனைடெட்க்கு இன்டியூஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி த்ரூ அவுட் தி சீசன் ஒலே கன்னர் சோல்ஷாயர்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னு. பிகாஸ் இது வந்து கன்ஃபார்ம் இல்லை,
ஜஸ்ட் ரூமர் அண்ட் எங்களோட ப்ரெஃபரன்ஸ் இதுதான். ஸோ pretty much it. Now the next part we are going to talk about இது வந்து என்னன்னா டீம் பி. அண்ட் நானும் கவியும் டீம் பின்னு சொல்லும் போது என்னன்னா இட்ஸ் நாட் அபவுட் வந்து 4 to 5 சேஞ்சஸ் இந்த டீம் ஷீட். ஹோல் ஸ்டார்டிங் 11 பார்த்த ஸ்டார்டிங் 11 அப்படியே ரெஸ்ட் பண்ணா என்ன ஆகும்னு அதுதான் வந்து இது. இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஃபார் லீக் கப், எஃப்ஏ கப் அண்ட் வெரி வெரி லோ ஆப்போசிஷன் இன் இபிஎல். டேக் நத்திங் அவே, மோஸ்ட் காம்படிட்டிவ் லீக். ஸோ எந்த ஒப்பனையும் நீங்க வந்து குறைச்சி எடை போட்டுற முடியாது. ஏன்னா நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் வந்து பிரீமியர் லீக்ல நடக்கும் கம்பேர்ட் டு அதர் யூரோப்ஸ் டாப் 5 லீக்ஸ் பிகாஸ் ஆஃப் த காம்படிட்டிவ்னஸ் alone. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 11ல இருக்கிற 11 பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிற டீம். இது வந்து நிறைய டீமோட 100% ஸ்ட்ராங்கா இருக்குன்றது என் கருத்து. யூனோ அஃப்கோர்ஸ் மேன்செஸ்டர் சிட்டி, செல்சி வந்து இதுக்கு ஆர்கியூ பண்ணலாம் அந்த ஃபேன்ஸ், பிகாஸ் அவங்களோட ஸ்குவாட் டெப்த் இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல. பட் டேக் நத்திங் அவே ஃப்ரம் யுனைடெட். இங்க வந்து நீங்க பாருங்க ஒரு டோட்டல் 11ஐயும் ரெஸ்ட் பண்ணி கூட வி ஹேவ் குவாலிட்டி பிளேயர்ஸ். டீன் ஹெண்டர்சன் பிரீமியர் லீக் ப்ரூவன், லிண்டலாஃப் சொல்லவே வேணாம், அலெக்ஸ் டெலஸ், டியேகோ டலோ. however I need to talk about டியேகோ டலோ. டியேகோ டலோ வந்து he is not been Premier League proven yet, but ஏசி மிலான்ல அவரோட லாஸ்ட் சீசன் அவர் புட் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட் ஸ்பீக்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். ஒரு வாட்டியும் டலோ அங்க விளையாடும் போது அவர் வந்து ரைட் பேக்கா ஆரம்பிச்சு he will definitely convert to a right wing back. he is overlapping அவர் வந்து மெயினா வந்து ஓவர்லேப் பண்றதுக்கு தான். இஸ் லைக் அடிஷன் டு த மிட்ஃபீல்ட் ஓவர் there or the forward line but named as a defender. however அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா ஏரன் வன் பிசகா லெவலுக்கு he cannot defend. அது வந்து ஒரு உண்மைல அதை நம்ம இது எடுத்துக்காம இருக்க முடியாது. பட் இந்த சீசன் who knows மேன் யுனைடெட் could make him the way to like அவரை பேலன்ஸ் பண்ணலாம், ஓவர்லேப் பண்றதையும் டிஃபெண்ட் பண்றதையும். அண்ட் இந்த பட்சத்துல வந்து மாட்டிச்சை கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் பிகாஸ் இஸ் அ நேச்சுரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். ஃப்ரெட் கேலா, டேக் நத்திங் அவே ஃப்ரம் ஃப்ரெட், ஹீஸ் பீன் அ வண்டர்ஃபுல் சர்வன் யுனைடெட்க்கு. பட் இப்போ அந்த டீம் ஒரு ஃபியூ லெவல் படி ஏறிட்டாங்க. அந்த பட்சத்துல இருந்து ஃப்ரெட் வந்து மேபி ஒரு கவரா இருக்கலாம், பட் ஐ திங்க் செகண்ட் டு தேர்ட் சாய்ஸா தான் இருக்கணும். ஸோ யா, அண்ட் மூவிங் டு வென் ட பெக், he should start in his natural position which is CAM. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் 11 அப்படியே எடுத்துட்டா வென் ட பெக் வந்து நிறைய சான்சஸ் அங்க கிடைக்குது. அண்ட் மூவிங் ஆன் டு our left wing over there, Anthony Martial. Okay, Martial, fan favorite for me since he's day one at United because he's got a brilliant goal bypassing Skirtle and Mignolet. ஸோ அது என்ன டீம்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த 3-1 வின்ல ஆந்தனி மார்ஷல்ஸ் ஃபர்ஸ்ட் கோல் வாஸ் ஸ்பெக்டாகுலர். however காலம் போக போக மார்ஷலோட கேம் பிளே வந்து கொஞ்சம் சொல்ல மாட்டேன், ஆக்சுவலி டிராஸ்டிக்கா தான் இறங்கி இருக்கு. ஒன் திங் இன்கன்சிஸ்டன்டா ஸ்டார்ட் பண்றது, தி அதர் திங் வாஸ் லாஸ்ட் சீசன்ல பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மெயின் இன்ஜுரி. பிஃபோர் தட் அதுக்கோ போன சீசன் நீங்க பாத்தீங்கன்னா he scored 20+ கோல்ஸ். ஸோ டேக் நத்திங் அவே. ஸோ இந்த சீசன் அவரோட ஆட்டத்தரத்தை வந்து கண்டிப்பா பார்க்கலாம். பட் மிந்தியுள்ள மார்ஷல் வந்து 100% திருப்பி ஒரு கம்பேக் மாதிரி வருவாரா? ஐ வில் நெவர் ஷோ யூ தட் பிகாஸ் எனக்கே அந்த அஷூரன்ஸ் கிடைக்கல. அண்ட் மூவிங் ஆன் டு த ரைட் விங், கிரீன்வுட். ஓகே, இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கலாம் மேன் யுனைடெட் ஃபேன்ஸ்க்கு. ஒய் ஆஃப்டர் பெர்ஃபார்மிங் லைக் ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்ல வந்து அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஏன் வந்து அவர் வந்து செகண்ட் 11ல வச்சிருக்கீங்க அப்படின்னு. என்னோட இதுபடி பாத்தீங்கன்னா வியூ படி கிரீன்வுட்டா சன்சோவா விங்ல பார்த்தா ஐ வுட் ஸ்டில் சே இட்ஸ் ஜேடன் சன்சோ பிகாஸ் ஜேடன் சன்சோ டஸ் நாட் ஓன்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்கோரிங் கோல்ஸ் பிகாஸ் கிரீன்வுட் இஸ் அ நம்பர் 9. ஜேடன் சன்சோ இஸ் அ சம்ஒன் ஹூ இஸ் மோர் டு அசிஸ்ட் அண்ட் கேம் பிளே வந்து அவர் அட்டாக்கிங் த்ரெட் ஆக்குவாரு. கிரீன்வுட் கேன் டூ தட் பட் ஹீ மென்டாலிட்டி இஸ் மோர் டு கோயிங் டு த ரைட் few step overs and then finishing it left foot right foot. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு ஃபார்மேஷனுக்கோ இல்லை 4-3-3லயோ நாங்கள் சன்சோ வந்து முன்னுக்கு தூக்கி வச்சிருக்கோம் கிரீன்வுட்க்கு பதிலாக. however இந்த சீசன் கிரீன்வுட் from my point of view he is going to get at least a 15
goal season in Premier League alone. So I hope that happens. And of course, striker Cavani. சிஆருக்கு ஒரு பேக்கப்பா கவனி தவிர எனக்கு வேற ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து இருக்குமான்னு தெரியல. Even though I could go to fish for under 23s and stuff, but when we having Cavani is definitely the first backup for Cristiano Ronaldo. In fact, Ronaldo illana Cavani would have been starting there. Okay, now we'll be moving on to our next part. And before that, Kavi, உங்களோட கருத்து என்ன இந்த இதுல? Okay, before that, okay, Greenwood வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், லைக் மேபி கான்ட்ரோவர்ஷியலா போகலாம். பட் தென் வந்து as a football fan and also as a in terms of football பார்க்க போனா வந்து 2 டீம் இருக்கும். அதை நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, ஒன்று வந்து ப்ராக்டிக்கலான ஒரு மேனேஜர் சூஸ் பண்ண போகிற ஒரு டீம். செகண்ட் டீம் வில் பி ஃபேன் ஃபேவரட் டீம். ஸோ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேன் ஃபேவரட் டீம், அந்த ஒரு பால்ல வந்து 2 விதமான ஒரு டீம் இருக்கும். அது எப்படின்னா வந்து பொட்டென்ஷியலான ஒரு லைன் அப், செகண்ட் வில் பி ஃபேன் ஃபேவரட் லைன் அப், ஃபேன் ஃபேவரட் டீம் தான். ஸோ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேன் ஃபேவரட் டீம்னு வரும்போது கிரீன்வுட் வந்து 100% வந்து அந்த ஃபேன் ஃபேவரட் டீம் வந்து இருப்பார். ஏன்னா வந்து கிரீன்வுட்டோட பெர்ஃபார்மன்ஸ் சரி, கோல் ஸ்கோரிங் சரி, லைக் இந்த ரீசனான ஃபார்ம். ஸோ வந்து அண்ட் ஆல்சோ வந்து சஞ்சுவோட ஃபார்மை வந்து கிரீன்வுட்டை வந்து மெயின்ல வந்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ஏன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல வந்து சஞ்சோட இம்பாக்ட் கூட இல்லை. ஸோ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேன் ஃபேவரட் டீம் ஃபார் ஷூர் கிரீன்வுட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இருக்கும். ஆனா வந்து இது வந்து எப்படின்னா வந்து நோ மேட்டர் வாட் ஓலேயோட ஒரு டிசிஷன் வந்து இப்படிதான் இருக்கும்னு வந்து நம்மளுக்கு இத்தனை வருஷமா தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து என்னதான் 2 பிக் நாடாளாண்டாலும் அந்த ஃப்ரைடே போடுறது அந்த மாதிரி இருந்தாலும், ஸோ அவங்களோட பிளே ஸ்டைல் வந்து அடாப்ட் பண்றதுல வந்து ஐ வுட் சே ஓலே ஃபார் ஷுவர் என்ன சூஸ் பண்ணுவாருன்னா சன்சோ ஓவர் கிரீன்வுட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அட் த சேம் டைம் வந்து இதுல வந்து மார்ஷலுக்கு வந்து ஒரு பிளேயிங் சான்ஸ் 100% கிடைக்கும் இந்த மாதிரி டைம்ல, டொமஸ்டிக் கப்ஸோ டெவலா. ஸோ வந்து மார்ஷலுக்கு வந்து விளாடுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஃபார் த ஃபியூச்சர் டீன் ஹெண்டர்சன் வந்து ஃபியூச்சருக்கு கரெக்டான ஒரு எம்இ பிளேயர்னு ப்ரூவ் பண்ற டைம். அட் த சேம் டைம் டெலஸ் வந்து லைக் எப்படின்னா வந்து நம்ம வாங்கியாச்சு போட்டோல இருந்து, ஆனா நம்ம எதுவுமே பண்றது இல்லை. எப்படின்னா வந்து முக்கவாசி டீமோட பிளேயர் வாங்கிட்டோம். போர்ட்டோட கேப்டன் கூட வாங்கியாச்சு. போர்ட்டோட கேப்டன் தானே டெலஸ். ஸோ ஓகே, வைஸ் கேப்டன். ஸோ வந்து நம்ம எல்லாத்தையும் வாங்கியாச்சு மெயினான பிளேயரு. ஆனா வந்து அதை வந்து நம்ம கரெக்டா பாய்க்க முடியல. ஸோ வந்து அட் த சேம் டைம் வந்து நான் ஏற்கனவே சொல்ல வீடியோட மாதிரி எம்யூட ஸ்குவாட் வந்து டெப்த் இல்லை. என்ன சொல்ல வரேன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டீம்ல எம்யூ வந்து டெப்த் இல்லை. ஆனா வந்து எம்யூ வந்து என்னத்துல ஒரு கேப்பபிள்னா, இவன் அந்த ஸ்டார்டிங்ல அவனை அப்படியே எடுத்து வெளியே போட்டாலும் ஒன்னொரு ஸ்டார்டிங்ல அவனை எடுத்து வைக்கிறதுக்கு எம்யூவால முடியும். அது வந்து நான் ஸ்குவாட் டெப்த்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்குவாட் டெப்த்னா வந்து லைக் எப்படி மீன் பண்ணலாம்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டீமுக்கு வந்து ஓகே இது இந்த ஒரு வே வந்து சொல்யூஷன் ஆகலன்னா ஓகே வி கேன் புட் எனி அதர் பிளேயர்ஸ் டு கிவ் அ சொல்யூஷன். ஸோ வந்து அது வந்து அந்த ஒரு விதத்துல பார்க்க போனா எம்யூவோட ஸ்குவாட் வந்து டெப்த் இல்லை. எப்படின்னா வந்து இவன்தோ வந்து எம்யூவோட அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 11 வந்து நம்ம தூக்கி எங்கேயாச்சும் போட்டாலும் நம்ம இன்னொரு டீம் வந்து நம்ம திருப்பி வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா வந்து அத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, குவாலிட்டி பிளேயர்ஸ், பட் நாட் வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா. ஸோ வந்து இன் டேர்ம் ஆஃப் தட் தான் வந்து அதுல தான் வந்து கவனி, மத்திச், டெலஸ் ஓட ரோல் வந்து அங்கே பிளே ஆகும். ஏன்னா என்னதான் நீங்க 100% ஃப்ரம் ஸ்ட்ரைக்கர் டு கோல் கீப்பர் வந்து டாப் கிளாஸ் பிளேயர்ஸா இருந்து நீங்க யங்ஸ்டர் வச்சாலும் ஐ வுட் சே இட் வில் பி அ ஃப்ளாப். ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் ஒரு பிளேயர் இருந்து ஆகுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கைட் பண்ணதான் வந்து ஒரு டீம் வந்து மூவ் பண்ண முடியும். நம்ம வந்து எல்லாமே யங்ஸ்டரா போட்டுக்கிட்டு விளையாடுறதுக்கு வந்து அதுல வந்து நோ யூஸ். அது வந்து பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், லைக் இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். ஆனா வந்து இன் டேர்ம் ஆஃப் லீடர்ஷிப் சரி, லைக் ஒரு சிச்சுவேஷன் ஒரு கான்ஃபிளிக்டா இருந்தாலும் சரி, அதுல இருந்து வந்து
மூவ் ஆன் பண்றதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் முடியாது. ஏன் முடியாதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி கவானி, மட்டிச், டேலக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கிடைக்கும் போது தான் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ ஃபார் த ஃபியூச்சர் நம்ம இப்பயே வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அட் த சேம் டைம் நம்ம டாலுவும் வந்து நம்ம லோன் திருப்பி வந்து ரிட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து அவர் பார்க்கணும் ரோல் வந்து ஓகே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வந்து டாமியான் மாதிரி போயிருமான்னு சொல்ல முடியாது. ஹூ நோஸ். ஸோ வந்து பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எஃப்ஏ கப்போ சரி, கரபாவோ கப்போ சரி, அட் சேம் டைம் தப்பா நினைச்சுக்காதீங்க, அதெல்லாம் வந்து சின்ன கப்பு இல்லை. நான் எப்படின்னா வந்து அந்த மாதிரி ஒரு லைக் நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல போய் ட்ரை பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து இதுல வந்து இந்த மாதிரி டொமஸ்டிக் கப்பை ட்ரை பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு சேஃப் சைட்டுக்கு ஒரு டீமுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயர் ட்ரை பண்றதுக்கு ஸோ அவங்களோட பொட்டன்ஷியல் வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு டைம். ஸோ வந்து ஐ வுட் சே as a squad B இது வந்து ஒரு வெல் ஆர்கனைஸ்டான ஒரு ஸ்குவாட் பியா இருக்கும் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஜஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ். ஸ்குவாட் பி வந்து ஜஸ்ட் வந்து வெல் ஆர்கனைஸ்டு மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ கவி சொன்ன மாதிரி திஸ் ஸ்குவாட் ஏன்னா த்ரூ அவுட் ஆஃப் லாஸ்ட் சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூரோப்பா லீக் ஃபைனல் லைன் அப்பில் ஹாரி மெக்வாய் இல்லை பிகாஸ் ஹி வாஸ் இன்ஜர்ட். மார்க்கஸ் ரஷ்ஃபோர்ட், ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் were not performing because burnout. They went through that burnout syndrome. Week in, week out, விளாண்டு one of our captain itself got injured and star player Bruno Fernandes couldn't perform. Same goes to Marcus Rashford. So in that 11 சில பல கேம்ல ட்ரஸ்ட் பண்ணி அந்த டோட்டல் 11 பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ண வச்சா கூட ஆக்சுவலி எல்லாம் வெரி ரேவா நடக்கும். மேபி வந்து ஒரு 5 to 6 பிளேயர்ஸ் கூட மாத்துவாங்க லோ பொசிஷனுக்கோ வேற கப் கேம்ஸ் கூட 100% மாத்த மாட்டாங்க. பட் மாத்தினாலும் அந்த இந்த பிளேயர்ஸ் திஸ் 11 கேன் ப்ரூவ் and அங்க they deserve a chance. Yeah, they deserve a chance and they can prove something. அந்த ஒரு மிட்ஃபீல்ட் சர்க்கிள்ல மேபி we can still add one Mata, not just for the dressing room, he can still play. Right. Maybe Mata, a few games, yeah. one Mata. Correct. Yeah. So the next will be it's a very for alternate. ஓகே, ஸோ பேசிக்கலி வந்து இந்த ஒரு ஃபார்மேஷன் வந்து நானும் லோகாவை வந்து பிளான் பண்ணி ஓகே ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு லைன் அப் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், அதோட பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த ஒரு ஃபார்மேஷன் தட் we formed actually நம்மளாவே கிரியேட் பண்ணோம். ஸோ அட் த சேம் டைம் கீப்பர் வந்து டெஹேயாவா வச்சுங்க, அது சாரி மிஸ்டேக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ வந்து இந்த ஒரு ஃபார்மேஷன்ல வந்து இந்த ஒரு லைன் அப்ல வந்து நம்ம வந்து என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னா we can say better attacking and also at the same time better defensive. லைக் அட்டாக்கிங் நான் எப்படி சொல்றேன்னா வந்து ஓகே பிஃபோர் தட் ஒரு இது நான் சொல்லணும். நீங்க ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா பெப் கார்டியோலா வந்து ஒரு கேம்ல வந்து போன சீசன்ல வந்து செல்சி கூட விளாடுறதுக்கு ஏன் கஷ்டமா இருந்துச்சுன்னு ஒரு கிளைம் பண்ணாருன்னா அவங்களோட பிளே ஸ்டைல் வந்து நேரோவா இருந்துச்சுன்னு. ஸோ வந்து பேசிக்கலி வந்து ஃபுட்பால்ல வந்து டூ ஆஃப் பிளே ஸ்டைல் இருக்கும். அது எப்படின்னா வந்து ஐதர் வைட் ஆர் நாட் நேரோ. ஸோ எப்படின்னா வந்து நேரோனா நான் எப்படி சொல்றேன்னா லைக் இப்படி நீங்க இந்த ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் டூ வைட். ஸோ வந்து பேசிக்கலி வந்து நீங்க கேம் வந்து லைக் மேலே போறதாலும் சரி கீழே இருந்தாலும் சரி பாசிங்ல இருந்து எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து நேரோவா தான் இருக்கும். நீங்க ரொம்ப வந்து ஒயிட் போக முடியாது, லைக் இங்கேயும் நீங்க ஒயிட் போக முடியாது. லைக் எப்படின்னா வந்து இங்கேருந்து இப்படி இப்படி நான் இப்படி இந்த மாதிரி தான் போகும். இது வந்து நீங்க 4-3-3 அந்த மாதிரி வச்சீங்கன்னா பிளேயர் வந்து ஃப்ரீ ரோம் பண்ணலாம். இங்கேருந்து இப்படி போகலாம், ப்ரூனோ இங்க போகலாம். அந்த வைடான கேம் பிளே வந்து இங்க நடக்காது. ஸோ அட் த சேம் டைம் நேரோவான டைம்ல வந்து நம்ம வந்து பிளேயர்ஸை வந்து நடுவுல வந்து இழுக்க முடியும். பிளேயர்ஸ் நான் என்ன சொல்றேன்னா ஒப்போனன்ட்ஸ் சொல்றேன். ஒப்போனன்ட்ஸ் வந்து நம்ம நடுவுல இழுக்க லைக் எப்படி சொல்றேன்னா வைடான இடத்துல வந்து இங்க வந்து அதுக்குதான் வந்து நம்ம வைடான இடத்துல வந்து நம்ம விங் பேக்ஸ் வச்சிருக்கோம். பேக்ஸ் வந்து யாருன்னா டாலோவும் ஷோவும். அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து பிசாக்கா வச்சிருக்கலாம். ஆனா ஏன் நம்ம வைக்கலன்னா எல்லாத்துக்கும் தெரியும் பிசாக்கா வந்து அட்டாக்கிங் வந்து நாட் தட் குட். ஸோ வந்து
கம்பேர்ட் டு டிஃபென்சிவ் அட்டாக்கிங் வந்து நாட் தட் குட். லைக் எப்படி நாட் தட் குட்னு சொல்ல முடியாது, நாட் குட் பார்க்க போனா. ஸோ வந்து பிசாக்காவோட அட்டாக் வந்து நாட் குட். ஸோ வந்து Dalo is definitely better than Wan-Bissaka. தான் வந்து டாலோ கரெக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாக்கிங். ஆனா வந்து டாலோவால பிசாக்கா மாதிரி டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம அட்டாக்கிங் வேல பார்க்க போனா வந்து டாலோ வந்து நம்ம வந்து இங்க வந்து நேரோவா போக போக அவங்களோட ஃபார்மேஷன் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஷ்ரிங்க் ஆகி ஒரு இடத்துல ஆகும். ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த டைம் தான் வந்து விங் பேக்ஸோட ரோல் ஸ்டார்ட் ஆகும். விங் பேக்ஸ் வந்து இங்க வந்து கேம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இங்க வந்து ஏறுவாங்க பிளேயர்ஸ். இங்க பிளேயர்ஸ் ஏறும்போது ஏற்கனவே வந்து டீம் வந்து ஷ்ரிங்க் ஆயிரும். அங்க வந்து அவங்களோட ஃபார்மேஷன் வந்து ஷ்ரிங்க் ஆயிரும், சின்னதா ஆயிரும். ஸோ அந்த டைம்ல வந்து இங்க வந்து மேக் பண்ணா ஃபார் ஷோ வந்து ரொனால்டோக்கு வந்து சான்ஸ் ஈஸியா கிடைக்குவாங்க. ஏன்னா வந்து இந்த டைம்ல வந்து யாருமே வந்து கவர் பண்ண மாட்டாங்க. இது கவர் பண்ணாலும் வந்து இந்த விங் பேக்கை பிடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு டைம் பத்தாது. ஏன்னா வந்து முக்காவாசி வந்து இங்க நடுவுலே தான் வந்து நம்மளோட ஒப்பன் வந்து இங்க நடுவுலே தான் வந்து ரோம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைட்ல வந்து பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் எடுத்துடும் போது. ஸோ வந்து அட் த சேம் டைம் வந்து டிஃபென்சிவ் பாயிண்ட்லையும் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஃபென்சிவ் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது as you all know இங்க வந்து டிஃபென்சிவ் வந்து ரெண்டு விங் பேக் இருக்காங்க, 3 சென்டர் சொல்லலாம். ஸோ சென்டர் பேக் சொல்லலாம். ஸோ சென்டர் பேக் பிளஸ் மெக்டோமினி டிஃபெண்டிங் மிட்ஃபீல்ட். ஸோ வந்து அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் விங் பேக் வந்து மேலே ஏறுறாங்க. ஓகே, பந்தை விட்டுட்டாங்க, சான்ஸ் முடிஞ்சு அவங்க வந்து பந்தை எடுத்துட்டாங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து இங்க மேல இருப்பாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், நார்மலான டைம்னா 2 வே தான். ஒன்னு சிடிஎம் இல்லைன்னா வந்து 2 சென்டர் பேக் இருப்பாங்க. அதை வச்சுதானே ஓட்டி ஆகணும். ஆனா வந்து இந்த ஒரு டைம்ல வந்து எப்படி ஒரு சான்ஸ் வரும்னா ஒரு பேட் ஃபார் அப்படியே வந்து பின்னாடியே இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். என்ன சொல்ல வரேன்னா சிடிஎம்மும் இருப்பாங்க, 3 டிஃபென்ஸ், அது 3மே வந்து சென்டர் பேக். ஸோ வந்து இவன் வந்து மெக்டோமினி வந்து ஒரு பிளேயை வந்து புஷ் பண்ணாலும் லிண்டலாஃப் புஷ் பண்ணாலும் இங்க வந்து பின்னாடி வந்து 2 பேர் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ வந்து அட் சேம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, புல் பேக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க வந்து கேமை கவர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து புல் பேக் பண்றதுக்கு டைம் கிடைச்சிடும். ஸோ வந்து இவங்க வந்து திருப்பி வந்து அவங்க பொசிஷனுக்கு வந்து அவங்க ரோலை பார்த்துடலாம். ஸோ வந்து இந்த ஒரு ஃபார்மேஷன் பிளஸ் இந்த ஒரு லைன் அப்ல வந்து ஸ்லைட்லி சேஞ்சஸ்னா அவங்க ரோல் வந்து ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகும். பட் தென் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாக்கிங் அண்ட் ஆல்சோ டிஃபெண்டிங் அவங்களோட ரோல் வந்து மிஸ் ஆகாது. அதே வந்து கேம் பிளேயோட அந்த கேம் பிளான் வந்து மிஸ் ஆகாது. அது வந்து கரெக்டா போகும். ஏன்னா வந்து அட்டாக்கிங்க்கும் இனஃப் பீப்புள், டிஃபெண்டிங்க்கும் இனஃப். ஸோ வந்து கரெக்டா இருக்கும் கேம். ஸோ வந்து அதுதான் வந்து நம்ம பிளான் பண்ண alternative lineup or formation. So maybe நம்ம ஃப்ரெண்ட் அங்க அவ்வளோ டெப்தா சொல்லியிருந்தாரு. மேபி another few things can be presented. சிம்பிளா பாத்தீங்கன்னா, if அந்த both our wing backs are overlapped, அந்த டைம்ல வந்து என்ன நடக்கலாம்னா, மேபி மெக்டாமினி கொஞ்சம் உள்ள டிரைவ் இன் பண்ணா, மெக்வாயர் இந்த பக்கம் வந்துட்டா, Aaron Wan-Bissaka can act as a right back, Varane as the center back, Maguire as a left back, and McTominay as a center defender. ஸோ என்னதான் கவுண்டர் அட்டாக்கிங்ல அந்த டீம் வந்து ஒரு 3 to 4 பிளேயர்ஸ் எடுத்தா கூட இட்ஸ் 4-on-4, 3-on-4, 2-on-4, 1-on-4. அட்வான்டேஜ் யுனைடெட். ஸோ இந்த ஃபார்மேஷன் வந்து நாங்க ஃபார்ம் பண்ணக்குள்ள வந்து வெறும் குங்ஹோவா அட்டாக்கிங்லேயே மட்டும் வைக்கல. பிகாஸ் போன சீசன் என்னதான் யுனைடெட் வந்து கவுண்டர் அட்டாக்கிங் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு டீமா இருந்தா கூட they considered a lot in other teams counter attack, and especially வந்து இந்த டெட்லியான டீம்ஸ் லிவர்பூல், மேன்செஸ்டர் சிட்டி, செல்சி and the teams coming from Champions League அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல their counter attack and attack is going to be very lethal. ஸோ அதை பேஸ் பண்ணியும் செஞ்ச ஒரு ஃபார்மேஷன் இது. ப்ராபப்ளி வந்து ரொம்ப ஸ்மால் ஆப்போசிஷன்ஸ் கிட்ட யூ கைஸ் மேன் யுனைடெட் அந்த ஃபார்மேஷனை பாய்ச்சா தே குட் பேசிக்கலி கோ ஆல் அவுட்டா போயிட்டு அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா கோல்ஸ் வந்து வேற லெவலா இருக்கும்.
அண்ட் அதே டைம்ல ஒழுங்காவும் டிஃபெண்ட் பண்ண முடியும். கவி அவ்வளோ டெப்தா சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஃபார்மேஷன் ப்ரீவியஸ்லி மத்த மேனேஜர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்க இது பண்ணதுனால இது எப்படி யுனைடெட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணும், ஈவன் இஃப் சோல்ஷாய் யூசர்ஸ் இது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு. இட்ஸ் ப்ரூவன் ஃபார் Antonio Conte. Antonio Conte in Chelsea 2015-16 ஹீரோ வீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேஷன் வாஸ் அன்டச்சபிள் ஈவன் பை அந்த ப்ரீவியஸ் சாம்பியன்ஸ் லெஸ்டர், ஆல் டைம் சாம்பியன்ஸ் யுனைடெட், லிவர்பூல். அந்த டைம் லிவர்பூல் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை. ஸ்பர்ஸ், ஆர்சனல், நோ டீம்ஸ் குட் barely hit on them because கவி சொன்ன மாதிரி congested ஆக்கிடுவாங்க அண்ட் கேம் வந்து they'll be able to dictate. ஸோ இந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் எடுத்தாந்தோம். அண்ட் கரண்ட்லி பிரீமியர் லீக்ல தோமஸ் துக்கல் அதை பயிற்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து செல்சி ஃபேன்ஸ் வந்து ப்ராபப்ளி வந்து கமெண்ட்ஸ்ல போட்டுறாதீங்க, நாங்கள் வந்து இது தோமஸ் துக்கல்ட்டு இருந்து நேராக திருடிட்டோன்னு. சரி, நீங்க சொன்னபடி திருடிட்டாலும் இந்த மாதிரி செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்றது வந்து நீங்களே பார்த்துட்டீங்க. ஸோ இது வந்து நடந்தா நானும் கவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா யூஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக்ல PSG, பாயர்ன் அந்த மாதிரி டீமுக்குள்ள வந்தா we need to defend as well as attack. When we are attacking we need to be solid at the back. அதுதான் வந்து நானும் கவி வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி முன்னிறுத்தி சொல்றோம். இஃப் ஐ வாண்ட் மிஸ்டேக்கன் வந்து போன சீசன் வந்து சாம்பியன்ஸ் லீக் டைம்ல ஃபர்ஸ்ட் லெக் PSG கூட விளையாடும் போதும் இஃப் ஐ வாண்ட் மிஸ்டேக்கன் எம்இ வந்து இந்த மாதிரி ஒரு லைன் அப்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ வாண்ட் மிஸ்டேக்கன். ஆனா வந்து இதுல வந்து ஒரு டவுன் சைடும் இருக்கு. அது எப்படின்னா வந்து என்ன இருக்குன்னா பொக்பா தான் வந்து பார்க்க போனா இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் சைடா இருக்கும். அது எப்படின்னா வந்து பொக்பால விளையாட முடியாது. இன்கேஸ் வந்து சப்ஸ்டிடியூட்ல வந்தாலும் வந்து ஐது எனக்கு தெரிஞ்சு ப்ரூனோ ஒளியாக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. ஏன்னா ப்ரூனோ வந்து ஒரு கிரியேட்டர். ஸோ வந்து ஒரு கிரியேட்டர் இல்லாம ஒரு கேம் போகுது. அன்லெஸ் ஏதாச்சும் ஒரு டைம்ல வந்து நம்ம வந்து ஃபார்மேஷனை திருப்பி வந்து லைக் ரீஃபார்ம் பண்ணோம். ஸோ வந்து அந்த டைம்ல வந்து மெக்டோமினியோட பொசிஷனை வந்து கொஞ்சம் மேலே எடுத்துட்டு வந்து அந்த ஒரு இடத்துல வந்து பொக்பா வச்சாதான் உண்டு. இல்லைன்னா வந்து பொக்பாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டைம்ல சான்ஸ் கிடைக்காது. சேம் கோஸ் டு கிரீன்வுட். ஸோ வந்து ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி லைக் என்ன ஒரு ஃபார்மேஷன் இருந்தாலும் சரி, என்ன ஒரு இருந்தாலும் சரி, ஒரு பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஆனா இதுல வந்து கன்சிடர் ஒரு பெரிய மைனஸ்னே வச்சுக்கோமே. ஏன்னா வந்து ரீசனான பொக்பாவோட ஃபார்மை பார்த்தா இது வந்து ஒரு வெரி பிக் டவுன்ஃபால் பார்க்க போனா ஒரு எம்இ ஸ்குவாடுக்கு. ஆனா வந்து என்னதான் இருந்தாலும் வந்து நம்ம வெண்டபிக்கு வந்து எப்போதுமே மைனஸ் தான். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சோம்னா அது பிளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன வாய்ப்பு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நடந்தா ஸோ வந்து யா இதுதான் வந்து நம்ம மேபி பொட்டென்ஷியல் அல்டர்னேட்டிவ் லைன் அப்ஸ். ஸோ யா பேசிக்கலி வந்து இந்த வீடியோ வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ பேசிக்கலி இந்த வீடியோ வந்து என்னத்தை பற்றி நம்ம வந்து ஒரு ஃபார்மேஷன் பற்றி தான் வந்து நம்ம வந்து மேக் பண்ணலாம்னு நினைச்சோம். ஃபார்மேஷன் லைன் அப் லைக் ஒரு பிளேயோட ரோல் மோவர் ரொனால்டோட இம்பேக்ட் வந்து எப்படி வந்து எம்இக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா இந்த வீடியோ வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் கவி. நன்றி, வணக்கம் லோகா.